சரி சரி எழுந்துருங்க. அடுத்து காயத்ரி சுந்தரம் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. காயத்ரி சுந்தர் வாங்க, அன்னைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல காயத்ரி, நீ உன்னை தத்தெடுத்த அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன காயத்ரி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, சீக்கிரம் கிளம்பணும்ல. என்ன காயத்ரி பாத்துட்டே இருக்க? வா போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். காயத்ரி, வா காயத்ரி, போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன காயத்ரி, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? கோவிலுக்கு போக டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அன்னபூர்ணி, சுந்தர் இந்த நிலைமையில கால்ல விழுந்து எப்படி ஆசீர்வாதம் வாங்க முடியும்? அத நினைச்சுதான் காயத்ரி தயங்கி நின்னுகிட்டு இருக்கா. இது புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிய, விடு. ஆதி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். சரிங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புறதுதான் நல்லது. வாங்க போலாம். அதை எடுத்துக்கிட்டு வாங்க. வா ரேஷ்மா, போலாம். வா காயத்ரி. அதோ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. அம்மா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். நிச்சயத்துக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்மா. ஓகே. அம்மா, நீங்க வந்து நிச்சயதார்த்தத்தை முடிக்க வேண்டியது மட்டும்தாம்மா பாக்கி. சரிங்க, நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா, எங்களுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீட்டு விசேஷம். விசேஷம் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அது போதும் எங்களுக்கு. அதுதாம்மா எங்க சந்தோஷம். நீங்க வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. வாங்கம்மா. என்ன இது, ரெண்டு சைடும் தட்டெல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்க? ஆமாங்க, இந்த பக்கம் இருக்க மாலை நம்ம பொண்ணு ரேஷ்மாக்கும் செழியனுக்கும், அந்த பக்கம் இருக்கிற மாலை காயத்ரிக்கும் சுந்தருக்கும். அதான் ரெண்டு தட்டா பிரிச்சு வச்சுட்டோம். வெரி குட். அதான் பிரிச்சு வச்சிருக்கீங்களா? சாமி கும்பிட்டு வந்துடலாம். ரேஷ்மா வா போலாம். ரேஷ்மா, என்னது ரொம்ப நேரமா நின்னு தேடிட்டு இருக்க? இல்ல மம்மி, செழியன் எங்க போனான்னு தெரியல. அவன் எங்க போயிட்டு போறான்? கோவிலுக்குள்ள இங்க எங்கேயாவது சாமி கும்பிட்டுட்டு இருக்க போறான். மம்மி, கார்ல வரும்போது அவன் முகமே சரியில்லை. நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி அவன் எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட போறான் மம்மி. அதெல்லாம் சான்ஸே இல்ல ரேஷ்மா.
உன் அத்தைக்காரியை மீறி